கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவை தொடங்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானோட காலடியை தொட்டு வணங்கிட்டு தொடங்கலாங்க. ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி. கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு கவலையே வேண்டாங்க. ரொம்ப அற்புதமான காலகட்டமாக பிறந்திருக்கு. அதிர்ஷ்ட யோகம், நினைச்ச காரியங்கள் கைகூடும். கும்பம் அப்படின்னாவே பூர்வீக சொத்துக்களை வச்சு பலமாக இருப்பாங்க. ஆனால் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சொந்த முயற்சியில தான் வளர்ந்துருப்பாங்க. இவங்களுடைய பலமே இவங்களுடைய சொந்த காலில் நிற்கிறது தான். ரொம்ப உறுதியானவங்க, தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக கொண்டவங்க. அயராத உழைப்புக்கு சொந்தக்காரங்க. இவங்களுடைய செயல்பாடு அப்படின்னாவே மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். மற்றவங்களால செய்ய முடியாத ஒதுக்கிவிட்ட விஷயத்தை கூட சர்வ சாதாரணமாக செஞ்சு முடிச்சு சாதனையாளர்களாக வலம் வருவாங்க. இவங்களுடைய பலவீனம் என்ன தெரியுங்களா? இரக்க சுபாவம் அதிகம் வச்சிருப்பாங்க. இதை பல பேர் பயன்படுத்திட்டு உங்களை ஏமாத்தவும் செஞ்சிருப்பாங்க. நிறைய ஏமாந்துருப்பீங்க. இதில் பல பேர் பயங்கரமாக ஏமாத்தி இருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் அதை நினச்சி நீங்கள் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய இறக்க குணத்தை எங்கே காட்டணும்? உண்மையாகவே அவங்களுக்கு இறக்கப்படுற அளவுக்கு தான் இருக்காங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உதவி பண்ணுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு குறைவு அப்படிங்கிற ஒன்று இருக்கவே இருக்காதுங்க. எப்பவுமே முன்னேற்றத்தை மட்டுமே அடைய முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, ரொம்ப கற்பனை திறனோடு செஞ்சு முடிப்பீங்க. கலை நுணுக்கத்தோடு செய்வீங்க. மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். செமையா இருக்காம்பா அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இருக்கும். சின்ன சின்ன விஷயம் கூட மற்றவங்களை வியப்புல ஆழ்த்தும். இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஒரு சின்ன கெடுதல் கூட செய்ய வராதுங்க. சூதுவாது தெரியாது. மனசுல பட்டதை கொட்டிடுவாங்க. இதுதான் கும்பம். உங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் இவங்களுக்கு கெட்டது பண்ண மாட்டாங்க. மற்றவங்க இவங்களுக்கு கெட்டது பண்ணணும்னு நினைச்சாலும் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் அது அவங்களுக்கே திரும்பிடுங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஏமாத்துறாங்களோ, கும்பத்தை யார் தண்டிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது உங்களுக்கு தான் பல மடங்கு சேருங்க. பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ பலம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலுமே சரி, சர்வசாதாரணமாக கடந்து வந்துடுவீங்க. அதை பார்க்குற மற்றவங்கெல்லாம் எப்படிடா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தாங்க இருக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளவு உண்மையாக இருக்கீங்க. கடவுள் ஏதாவது ரூபத்தில் இவங்க கிட்ட அதிலிருந்து பாதுகாத்து ஓரம் தள்ளிட்டு முன்னேற்ற பாதையில் எப்போவுமே நடப்போட்டுட்டே இருப்பீங்க. சிலர்லாம் நினைப்பீங்க இவங்க எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் உருப்பட போகிறாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து நடப்போடக்கூடிய ஆமை மாதிரி மெதுவாக தாங்க போவாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாவது முன்னேறி இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முழுக்கவே நிறைய நல்ல நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கு. எல்லா விஷயங்களையுமே வெற்றி பெறுவீங்க. உற்றார் உறவுக்காரங்க உங்களுடைய உயர்வை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. வருமானம் பெருகும். சமூகத்தில் அந்தஸ்து, உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். இழப்புகளை எல்லாமே ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இப்போ நீங்கள் உன்னிப்பாக கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டம் போட்டு செயல்படுறதன் காரணமாக வெற்றி கிடைக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க. இருந்தாலும் கண் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி உணர்ந்தீங்க அப்படின்னா உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க. அதுவும் சரியாயிரும். மேலும் உங்களோட மனசு புண்படுறபடி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, வருத்தத்தையும் கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்போ நாங்கள் செஞ்சது தப்புன்னு உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழல் சாதகமாக இருக்கிறதுனால இனி உங்களுடைய மனசுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வருவீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. வருமானம் இரட்டிப்பாகும்.
புதுசாக வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே அமைப்பு நடக்குங்க. உத்தியோக பணிகளில் இருக்கவங்க தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை அரசாங்க துறையாக இருக்கட்டுங்க, உங்களுடைய உடலும் உள்ளமும் உற்சாகப்படக்கூடிய அளவுக்கு சாதகம். உயர் அதிகாரிகளுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பாங்க. மறைமுக வருமானம் அதிகரிக்கும். தனிப்பட்ட சலுகைகள் கிடைக்கும். பொருளாதார நிலை மேம்படுதுங்க. வேலை தேடி அலைகிறவங்களுக்கு எல்லாமே இப்போ நல்லதொரு வேலை அமையும். குடும்பத்தில் குதூகலம் நிரம்பி வழிய போகுதுங்க. சுப நிகழ்ச்சிகளை இனிமையாக நடத்த முடியும். எல்லா விதத்திலையும் சாதகமான சூழல் இருக்குங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே நிறைய முன்னேற்றம் இருக்குதுங்க. உயர்வான முன்னேற்றம்னா சொல்லலாம். சேமிப்புகளுக்கு உயருங்க. வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க. உங்களுடைய வாகன வசதிகள் எல்லாமே பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம். சந்தோஷம் மட்டுமே குடிக்கொள்ளக்கூடிய காலகட்டம்னே வச்சுக்கோங்களேன். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு பெருகிட்டே போகுங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க. திருப்தியான வாழ்க்கை அமையுங்க. லாபம் இருக்கும். பொருளாதார நிலையில் உயர்வு இருக்குது. உங்களுடைய முன்னேற்றத்தோட காரணமாக சேமிப்பு அசையாத சொத்துக்கள் மேலே முதலீடு பண்ணுவீங்க. வண்டி வாகனம் வாங்கி உங்கள் வசதிகள் பெருகுங்க. வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவாங்க. அந்த அளவுக்கு தரமான பொருட்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதிக அளவில் எந்த ஒரு பொருளும் உடனடியாக உங்ககிட்ட இருப்பு இருக்காதுங்க. உடனடியாக சேல்ஸ் ஆயிரும். தொழிலில் நல்ல லாபத்துக்கு போகிறதுனால 2-3 தொழில் செய்வீங்க. ஒரு பிரான்ச் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2-3 கிளைகள் தொடங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் எல்லாம் செய்வீங்க. தொழில் ரீதியாக வருமானத்தில் குறைவே இருக்காதுங்க. அடுத்தது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய பெரிய பெரிய வாய்ப்புகள் தேடி வருங்க. நீங்கள் வாய்ப்பை தேடி அலைஞ்ச நிலை மாதிரி உங்களை தேடி பல பேர் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தேடி வருவாங்க. உங்கள் தகுதி அப்படிங்கிறது உயர்வாக போகுது. எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்வுக்கு வரப்போகுதுங்க. உங்களுடைய பெருமை உயரும். ஒரு சிலருக்கெல்லாம் பட்டம் பதவிகள் தேடி வர்றது மட்டுமல்லாமல் விருதுகளுக்கும் தேர்வு பெறுவீங்க. வண்டி, வீடு, வாகனம் எல்லாமே பெருக போகுதுங்க. குடும்பத்தில் எல்லாத்தோட மகிழ்ச்சிக்கும் நீங்கள் வழிவகை செய்வீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையில் சாதனை படைப்பீங்க. சிறப்பிடம் பெற்று விளங்குவீங்க. பெருமையும் புகழும் அடைவீங்க. பெற்றோர் மற்றும் டீச்சர்ஸ் கிட்ட பாராட்டுகளை பெற்று மகிழ்வீங்க. அறிவியல், மருத்துவம் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்க முன்னேற்றத்தை அடைவீங்க. உயர்கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்க. சிலர் படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே நல்ல வேலை அமையும். சிம்பிளாக சொல்லணும்னா எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. அடுத்தது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும். நாளுக்கு நாள் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்துக்கிட்டே தாங்க போதும். தன்னலம் மற்றும் உங்களுடைய பணிகளின் காரணமாக சிறப்பான பதவிகளை அளிக்க தலைமை காத்து முன் வருவீங்க. தலைமை மட்டும் இல்லைங்க, தொண்டர்கள் மத்தியிலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். பொருளாதார வசதிகள் நல்ல முறையில் மாறப்போகுதுங்க. உங்களுடைய அத்தியாவசியமான தேவைகள் எல்லா அமைப்புமே நிறைவேற போகுது. பொதுமக்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பெரும் மதிப்பு கிடைக்க போகுது. பலருடைய அன்பு தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடிய சாதகமான காலகட்டம். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க. திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். நீங்கள் விரும்பியவரே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சேமிப்பு பெருகும். மனமகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்க. பண தேவைகள் அதிகமாக வர்றதுனால ஒரு சிலர் நம்பகமற்ற சீட்டு கம்பெனியில் பணம் கொடுத்து ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக நீண்ட காலமாக உங்கள் மனசுக்குள்ளே இருந்து வந்த சிந்தனைகள் எல்லாமே இப்போ தீரப்போகுதுங்க. செயல் வடிவம் பெறும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். வாகன வசதிகள் பெருகும். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் பெறுவீங்க. படிக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாங்க. குடும்பத்தில் திருமணம் நிகழ்ச்சிகள், சீமந்தம், காது குத்து இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மேலும் எல்லா வகையிலையுமே சொல்லணும் அப்படின்னா உபரி வருமானம் பெருகுங்க. மதிப்பு மரியாதை உயரும். வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலமான பலனை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் பெறும்.
பெருகும். பொருளாதார நிலையில் உயர்வு இருக்குதுங்க. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் அமையும். சிலருக்கு விருதுகள் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுக்கு நன்மையான பலன்களை மட்டுமே அடைய போகிறீங்க. எதிரிகளுடைய தொல்லை அப்படிங்கிறது மறைஞ்சு போகுங்க. சொல்லப்போனால் எதிரிகளே மறைஞ்சு போவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்கவங்களுக்கு பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சுட்டு வணங்கி வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். மனசில் தைரியம் அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக. இந்த மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்றது காரணமாக நன்மைகள் நடக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் விளக்கு பரிகாரம், அதாவது வீட்டில் தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 முகம் இருக்கக்கூடிய மண் அகல் விளக்கு நெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து வெளிச்சமான பாதையை உங்களுக்கு காட்டுவாங்க. அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தீங்கன்னா 2, 6, 9. அதிர்ஷ்ட ஓரைகள் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு மற்றும் வடக்கு. அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்ப்பிறைகளை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு, புதன், வெள்ளி. தேய்பிறைகளை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு, வியாழன், வெள்ளிங்க. இதனுடைய ப்ளஸ்னு பார்த்தோம்னா வாக்கு வன்மை, இதனுடைய மைனஸ்னு சொல்லலாம். இரக்க குணம் தாங்க. எல்லார் மேலேயும் இரக்கம் கொள்ளலாம், ஆனால் கெட்டவர்கள் மேலே இரக்க கொள்ளக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கோங்க. கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களை வெற்றி அடைய வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். கண்டிப்பாக உங்களுடைய கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை நாங்கள் தினமும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். பஞ்சபூத தத்துவத்தில் காற்று தத்துவம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட காற்று தத்துவத்தில் இவங்க செயல்படுறதுனால அறிவு, சிந்தனை, யோசனை எல்லாமே வேகமாக இருக்கும். ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவங்க. எப்போவுமே புதுசாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். கூட்டத்தோடு சேர்ந்து வாழ்கிறது தான் கும்பத்துக்கு பிடிக்கும். கும்பம் அப்படின்னா என்னங்க? மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காம வெளிப்படையாக பேசிடுவாங்க. இந்த தப்பான சிந்தனை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இதெல்லாம் துளி அளவு கூட கிடையாது. இவங்க இந்த ரகசியத்தை மறைச்சா கோடி ரூபாய் இவங்களுக்கு சன்மானம் கிடைக்கும். இவங்களுக்கு நிறைய வளர்ச்சி இருக்குன்னு தெரிஞ்சால் கூட அந்த ரகசியத்தை மறைக்க தெரியாத ஆட்கள்னா கும்பராசி தான். எப்போவுமே திடமான மனசு இருக்கும். ஓகேங்களா? கூட்டத்தோடு தான் இருப்பாங்க. கூட்டத்தை வழிநடத்துறது, தனித்துவமாக யோசிக்கக்கூடியவங்க. ஆன்மீகம் அதில் பார்த்திங்கன்னா ஈடுபாடு அதிகம். கடவுளை ரொம்ப நம்புவாங்க. யோகா, தியானம், தத்துவம் இது எல்லாமே இவங்களுக்கு இன்னும் சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன் இவங்க யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்னா இவங்க காற்று தத்துவத்தை சேர்ந்தவங்க. சிந்தனை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குங்க. இப்போ ஜலராசி நம்ம எப்படி சொல்லுவோம், அதாவது நீர் தத்துவத்தை சேர்ந்தவங்களை எல்லாத்தையும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா அதே மாதிரி தான் காற்று தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க பொருத்தமான தெய்வம்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானை சொல்லுவேங்க. விஷ்ணு பகவானை சொல்லலாம், அனுமனை சொல்லலாம், சனி பகவானை சொல்லலாம். ஒழுக்கத்துக்கும் பொறுமைக்கும் நேர்மைக்கும் சனி பகவானுக்கு நிகரானவங்க. அனுமனை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வலிமையானவங்க, துணிவானவங்க, நம்பிக்கை கொண்டவங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு சிந்தனையோடு சேர்க்கக்கூடிய அமைப்புங்க. விஷ்ணு பகவான் யாரு? காக்கும் கடவுள். உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய சமநிலை, எல்லா இருப்பாங்க. இது சமூக மனப்பான்மையோட ஒத்து போறதுனால விஷ்ணு பகவானை இவங்களுக்கு சொல்லலாங்க. இதோட சிவபெருமானை ஏன் சொல்லணும் அப்படின்னா தியானம், அறிவு, யோகம், தத்துவம் இது எல்லாமே இவங்களுக்கு சிவபெருமான் கூட பொருத்தமாகக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த 4 தெய்வங்களினுடைய குணாதிசயங்களை கொண்ட கும்பராசி அப்படின்னா வாழ்க்கையில் பெரும் பங்கு செமையாக நல்லா வாழ்ந்திருப்பாங்களே அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா தெய்வங்களினுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மனுஷ மக்களாகிய இந்த கலியுகத்தில் போராடி தான் வாழணும். அர்த்தம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு தெய்வமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சொல்லப்போனால் தெய்வங்கள் வரம் கொடுத்து நிறைய இடங்கள்ல மாட்டிக்கிட்டு முழிச்சிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய சிந்தனை என்னன்னா தெய்வங்களுக்கே அந்த நிலைமை, அப்போ நமக்கு என்னப்பா தலைவிதியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
அப்படிதாங்க வாழ்ந்துட்டு போவோம். அப்படி கிடையாதுங்க. சிரமங்கள் வரும், நெருக்கடிகள் வரும், சூழ்ச்சிகள் நடக்கும். ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலை இருந்தாலும் நீ பொறுமையா நீதியை நிலைநாட்டி வாழ்ந்துட்ட அப்படின்னா அது தன்னால் சரியாகுங்க. ஏதாவது ஒரு வகையில் யார் மூலமாவது தெய்வ அனுக்கிரகத்தினால நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போது அமைப்பு பார்த்திங்கன்னா இலங்கைக்கு போய் ராவணனுடைய அமைப்பு இலங்கைக்கு போய் சீதா தேவியை பார்க்க முடிஞ்சுதா? இப்போ ராமபிரான் நினச்சிருந்தா அது முடிச்சிருக்கும். ஆனால் அவர் இதில் மனித பிறவி. ஸோ மனுஷனாக பிறந்தா எந்தெந்த விஷயங்கள் எப்படி எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நடைமுறைகளை கடைபிடிச்சு நல்ல நேர்மையான முறையில் போராடி தன்னோட மனைவியை மீட்டெடுக்கிறது தாங்க இந்த தெய்வங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் நீதி நேர்மை தவறாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. நேர்மையான முறையில் போராடி எடுக்கிறது தான் வாழ்க்கையோட வெற்றி அப்படின்னு தாங்க. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். பெரியவங்க சொல்லி வச்சதும் சரிங்க, தெய்வ அனுகூலமும் சரி. ஒரு சிலர் பேசுவாங்க, அட என்னம்மா நீ பாட்டுக்கு பாசிட்டிவாக பேசுகிற, ஆனால் என்னதான் நடக்குது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஜோதிடம்னா என்னங்க? ஜோதி அப்படின்னா என்னங்க? வெளிச்சம், அது தீபம். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி ஜோதிடம் தெய்வ அனுகூலத்தை நீங்கள் எப்படி பெற முடியும்? இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, அது எப்படி நீங்கள் மாற்ற முடியும்? இப்போ எந்த கிரகங்களினுடைய அமைப்பு எந்த இடத்துல இருக்குது, உங்களுடைய ஜாதக கட்டத்தோட அமைப்பின் காரணமாக எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும், இல்லை தாக்கங்கள் ஏதாவது இருக்கா, அதிலிருந்து தப்பிச்சுக்க முடியுமா? உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்ன, கோவில்கள் என்ன, இதெல்லாம் தாங்க ஜோதிடம். ஓகேங்களா? இதையெல்லாம் விட்டுட்டு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. அது என்னம்மா உறவு, யாராலமா எங்களுக்கு என்னம்மா நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவு அப்படிங்கிறது ஒரு கிரகத்தினுடைய அமைப்புங்க. யார் தெரியுங்களா? காலபுருஷ சக்கரத்தில் 2வது ராசிக்கு உரியவனான அதிபதி சுக்கிர பகவான். அவங்களோட குருன்னு சொல்லக்கூடிய இவருங்க காலபுருஷ சக்கரத்தில் 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானினுடைய வீடு, குரு பகவானினுடைய ஆதிக்கம் கொண்ட வீடுக்கு போறாருங்க. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கான பலன்கள் எப்படி அமையினா, சுக்கிர பகவானினுடைய குணாதிசயங்கள் அதோட மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானினுடைய குணாதிசயங்கள் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்குங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ ஒரு இடத்துல உங்களுடைய ஜாதகம் ஏதாவது கிரகங்கள்னால உங்களுக்கு மாற்றம் இருக்கா அப்படின்னா இவரோட பார்வை படுறதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஒரு 100க்கு 95% 95% நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தாங்க நடக்கும். கண்டிப்பாக நடக்குங்க. மீதி அந்த 5% உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த கிரக நிலையை பொறுத்து வருங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பலிக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட தெய்வத்துக்கிட்ட நீங்கள் முழு மனசோட வேண்டும் போது பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை கொடுக்குங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி பாருங்கள், நல்லா தான் இருப்பீங்க. நம்ம என்ன எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தாங்க. கண்டிப்பாக எந்த விஷயமும் உங்களுக்கு கிடைக்காம போகாது. வீடு வாங்க போகிறீங்க, அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன். அது என்னன்னு சொல்லணும் இல்லையா? கிரகம்னு சொல்கிறேங்க. கும்பராசி லக்னக்காரர்களுக்கு, கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு ராசியை 6ஆம் இடத்துல அமர்றாருங்க சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுக்கு 4க்குரியவர், சுகத்தை பாக்கியத்தை தரக்கூடியவர். 9 நவக்கிரகங்களில் யோகத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். 6ல் சுக்கிர பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை. வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான கடன்கள் கூட கிடைக்குங்க. பணம் கிடைக்கும். இல்லை ஏதாவது ஒரு வகையில் அதை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் கடன் அமைப்பாவது கிடைக்குங்க. அதே மாதிரி 4க்குரியவனாக இருக்கிறதுனால வங்கியில் கடனுக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கடன் கிடைக்கும். எதுவும் வேண்டாம், அதாவது ஒருத்தங்கிட்ட கந்து வெட்டிக்கு வாங்கி நம்ம அவஸ்தைப்படுற விட ஒரு லீகலாக ஒரு பேங்க்கில் நம்ம லோன் அப்ளை பண்ணியிருக்கோம், தொழில் ரீதியாக ஒரு விஷயம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா வீடு கட்டிடலாம், இல்லை சம்பளத்தை வாங்கி கட்டிடலாம், நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு கட்டிடலான்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்க. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. வீடு கட்டுறது வாங்குறது இந்த மாதிரியான எண்ணங்கள் இப்போ தோணும். இது நாள் வரைக்கும் இல்லை பயந்துட்டே இருந்தீங்களா? இப்போ அதுக்கு ஒரு தெம்பு வருங்க. அந்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு
வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய சுகத்தை வலுப்படுத்துறதுக்கான அம்சங்கள் இப்போ கிடைக்குங்க. விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் இப்போ பலிக்குங்க. மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும். கும்பராசி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். கும்பராசி பெற்றோராக இருக்கீங்க அப்படின்னா குழந்தைகளை படிக்க வைக்க நினைக்கிறீங்கன்னா தாராளமாக படிக்க சொல்லுங்கள். உங்களுடைய அமைப்பு அவங்களுக்கு ஓகே ஆகுங்க. அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மருத்துவத்துறையில் நுழைவதற்கு வாய்ப்புகள் அமையும். தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய காலகட்டம். இது நாள் வரைக்கும் என்ன கஷ்டம் வேணால் பண்ணிட்டுருங்க, என்ன முயற்சி வேணால் பண்ணி பாருங்க, எதுவுமே பலிக்காமல் கூட போயிருக்கும். ஆனால் இனி முயற்சி பண்ணீங்க, ஏற்றம் மாற்றம் உண்டுங்க. நீங்கள் தொட்டது எல்லாமே ஜெயிக்கக்கூடியது. பொன்னா மாறும்னு சொல்லிட்ட யோகம். அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேங்க. நம்ம எல்லோருடைய எண்ணமும் வீடு கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணும்னு யோசிக்கிறோமே தவிர்த்து நம்முடைய ஆரோக்கியம் ரீதியாக நம்ம தெய்வத்துக்கிட்ட வேண்டுதலை வைக்கிறது இல்லை. ஆனால் தயவு